ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்குங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இத்தனை நாள் போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னம்மாம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை, மரத்தை அப்பா வெட்ட சொல்லி அப்புறமா பிரச்சனை வரும், அதனால் மரத்தை வேணாம், மரத்தை வெட்டிக்கலாம் சொல்லி ஆளை போட்டு வெட்டி விட்டாங்க. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த இடத்த 2 மரம் இருந்தது. ஒரு பெரிய மரம், ஒரு சின்ன மரம் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு அந்த மரம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மரத்தை விட்டுட்டு சின்ன மரம் மட்டும் போர் போடுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை மட்டும் வெட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை மட்டும் வெட்டிட்டோம். சரி, நமக்கு அது இந்த வீடியோலேயே வரும் பாருங்கள் நீங்கள். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதாவது நாங்கள் நேற்று வெட்டினோம், இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளை போட்டு அந்த பெரிய மரத்தையும் வெட்டிட்டாங்க. வெட்டினவங்க வேரோட இல்லை எடுத்துருக்கணும், அந்த வேரோடையும் எடுக்கலை. என்ன அப்படியே விட்டு வச்சுட்டாங்க. அது எங்களுக்கு சரி தேவை அப்படின்றதுக்காக நாங்கள் போட்டோம். ஒரு பக்கம் நமக்கு அது எங்களுக்கு ஹாப்பி தான். ஏமாம்மா அது சந்தோஷம் தான். ஏன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். அந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு 1 அடி 2 அடி எங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எங்களுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கோ இல்லை பம்பாண்ட உட்காரதுக்கோ எங்களுக்கு இன்னும் அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதனால் அது கஷ்டம் இல்லை. இருந்தாலும் அந்த மரம் நமக்குன்னு நம்ம சொல்லி நம்ம விட்டோம். ஆனால் அதை வெட்டிட்டாங்க. பரவாயில்ல, போனால் போயிட்டு போட்டோம், கவலைப்படல. எங்கே இருந்தாலும் என்ன, இந்த கிராமத்தில் சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, அந்த கடவுளுக்கு தெரியும் எது நல்லது எது தப்பு எது கரெக்டு யார் தப்பு சரின்னு. என்னமாம்மா அதை அவ்வளோ நடந்துட்டு போட்டோம். இப்போ நம்பிக்கை இல்லாமல் எங்கே என் புருஷன் அந்த மரத்தை எடுத்து வெட்டிட போகிறார், பொழந்து போட்டுற போகிறாருன்னு. ஏன்னா இன்னைக்கு காலையில் நாங்கள் வெட்டின மரத்தை பொழந்து போட்டார். பொழந்து போட்டு அந்த செத்த அந்த என்னது மாமா அது சொல்லுவாங்க, இலை, அந்த இலையெல்லாம் கயிறு கட்டி எடுத்து காயிட்டோன்னு சொல்லிட்டு வச்சாங்க. 5 பண்டலாக கட்டி காயிட்டோன்னு வச்சுட்டு மீதியை பொழந்து போட்டாங்க. எங்கள் மாமியார் எங்கள் ஓரத்தையும் அதுலேருந்து எங்கே வெட்டிட போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த மரத்துண்டுங்களை எண்றாங்க, எண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது அங்கேயே தான் இருக்குது. அப்போ அவங்க எண்ணி வச்சுட்டு போனதை நீ போய் எடுக்கலாமா? நான் போய் எடுக்கலாம் இல்லை, நான் போய் எடுப்பேன். யாரை கேட்குறானோ கேட்கணும், அதுக்கப்புறம் நான் பேசுவேன். அவங்க காசு கொடுத்து வெட்டியிருக்காங்க, அப்போ அதை நம்ம எடுக்கிறது தப்பு. என்ன, நான் அதை தான் சொல்கிறேன். தேவையில்லாத நமக்கு பிரச்சனை வேணாம், நம்மளும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வேணாம். அவங்க பக்கம் இருந்து நமக்கு நான் போய் எடுப்பேன். 2 துண்டு எடுத்து நான் குழந்தை வைப்பேன். எனக்குன்னு வேணும்னு சொல்லி, எனக்கு இல்லைன்னா என் பொண்டாட்டி வேணும்னு சொல்லி எனக்கு வேணாம். காசு பணம் போட சிலிண்டர்லேயே நான் தண்ணி சூடு பண்ணி குளிச்சுப்பேன். நான் அதை நேற்று எடுத்தது கூட நான் இங்கே எங்கேயும் அடுப்பு பற்ற வைக்க முடியாது. பின்னாடி சைடில் அடுப்பு பற்ற வைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். சரி, இன்கேஸ் அரிக்காக சுடு தண்ணி போடவே வரது இந்த 3-4 மாதத்துக்கு குளிர் காலம். சரி, அவனுக்கு மட்டுமாவது இல்லை, நமக்கே ரொம்ப குளிர் அதிகமாகிடுச்சுன்னா சுடு தண்ணி போடுறதுக்கு இந்த ரெடிமேட் அடுப்பு இருக்குது, அதை அப்படியே வாங்கி வச்சு அப்படியே எரி விடுற வேலை தான். அப்படி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஐடியாவில் நாங்கள் அந்த விரவை எடுத்து வச்சோம். இவர் என்ன பண்ணுறாரு, நான் அதில் போய் கையை வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அது ரொம்ப தப்பு மாமா, அதை செய்யக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த டே விலாக் முழுக்க நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிச்சிருக்கோம். தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணத்தால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போர் போட முடியவில்லை. வர வேண்டிய ஆளை ஃபோன் போட்டால் கடைசி நேரத்தில் சுவிட்ச் ஆஃப், ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நேற்றே அங்கே இங்கேன்னு அலைஞ்சு அவங்க இவங்கள பார்த்து ரொம்ப மண்டை சூடாகி போய் டென்ஷன் ஆகி ஒருத்தவங்கள பிடிச்சி 4-5 பேருக்கு கை மாறி அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இன்றைக்கி நல்லபடியாக அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி பார்த்தவங்க கன்ஃபார்மாக இல்லை, நாளைக்கு நான் போர் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனார். பட் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஆனால் இன்றைக்கி கையோடு நீங்கள் எந்தாப்பா அட்வான்ஸ் வாங்கின்னு போயிடுங்கப்பா, நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுடைய சொந்தக்காரங்க தான், அதனால் அது பிரச்சனையும் இல்லை. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம போர் போட்டுருவோம். செவ்வாய்க்கிழமை முருகரோடைய ஆசீர்வாதத்தினால நாளைக்கு கண்டிப்பாக போர் போட்டுருவோம். இன்றைக்கி சிவனுடைய புனிதத்தால் போர் போடுறவங்களுக்கும் நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், கதவு வாசக்கால் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அது ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி அதை எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வளவலன்னு பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்ககிட்ட எல்லாத்தையுமே 1 by 1 ஷேர் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் போர் போடுறதுக்கு 2 இல்லை 3 நாள் ஆகும். ஏன்னா கையால் தான் போர் போடுறாங்க. அந்த 2-3 நாள் கழித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்குள்ளே நமக்கு வாசக்கால் ஜன்னலும் வந்துடும். உடனே நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் செவர் கட் பண்ணுற வேலை தான். என்னமாம்மா, செவர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு
ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பதில் வரும்னு சொல்லிட்டு, வருமா என்னன்றது கடவுள் தான் தீர்மானிக்கணும். நம்ம கடவுள் இல்லைல்ல, அதனால் வந்து தெரியாது. அது வந்துடுச்சுன்னா நம்ம உள்ள செவுரு வந்து எழுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷீட் வச்சு தான் தடுக்க போகிறோம் கொஞ்ச நாளைக்கு. என்னமாம்மா? அப்படி தான் செய்ய போகிறோம். எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அரைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, சரியான ஜுரம். சார் இன்றைக்கி ஸ்கூல் போகல, அதனால் டீ பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்றோம் நாங்கள் எல்லாருமே. வாங்க சாப்பிடுங்க காலையில் டீ பிஸ்கெட். டீ அதுவும் நம்ம ஊர் பட்டர் பிஸ்கெட் செம்ம வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மாம்மா, எப்படி மாமா இருக்குது? இந்த பிஸ்கெட் நல்லா இருக்கா, உங்கள் ஊர் பிஸ்கெட் நல்லா இருக்கா? இதுதான் நல்லா இருக்கு. இதானா? இதுதான் நல்லா இருக்குன்னு. தமிழ்நாட்டு பிஸ்கெட் தான் பெஸ்ட்டு சொல்லு. தமிழ்நாடு பிஸ்கெட் தான் நல்லா இருக்கு. தமிழ்நாடு தான் எப்போவுமே பெஸ்ட்டு சொல்லு பார்ப்போம். ஏன்? ஏண்டா என் ஊரில் உட்காந்திக்கின்னு என் ஊரே பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன்ற நீனு. அது நீ சொல்லுப்பா, தமிழ்நாடு பெஸ்ட்டா ஒடிசா பெஸ்ட்டா? ஊத்திக்கிச்சு உன் புள்ளத்தை சென்னை பெஸ்ட்டு சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுவேன்? வேஸ்ட்டுன்னு சொல்ல, பெஸ்ட்டுன்னா கேட்டுக்கோ. சென்னை தான் ஒடிசா வேஸ்ட்டு. மரத்து மேலே ஏறி மரம் வெட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமா. ஏன்னா போர் போடுறதுக்கு வந்து வெட்ட சொல்லியிருக்காங்க, அதனால். தள்ளி போகணுமோ டே, ஆனால் ஒயர் இருக்குது பார்த்து. போச்சு ஒயர் போச்சு. வெட்டியாச்சு. இவ்வளோ வெட்டியிருக்காரு, இன்னமும் வெட்டணும். ஆளுங்க வராங்க. டெக்கிக்கு கட்டுதவ बापा कोण कच्छ गेली जी गच्छ काटीच कोच्छ काटुच केलेच गच्छ ऊपर केलुची आ किछ नाही काच ना हाँ ऊपर काय जी पापा गच्छ काटी देछि ना आंब गच्छ आंब गच्छ काटी तंडंग इप्परी काटी केंगा गच्छ वचिते ये कंच वरिगे ये मेले या कंच वरिगे ये कंच इंदा ओके போயிடா. ஆளுத்தி என்ன பண்ணுறாங்க? வீட்டு கட்ட போகிறாங்க. இங்கே வீடு கட்டிட்டு ஃபுல்லாக பண்ணவங்க பாருங்க. ஜுரம் ஆச்சு. மாமா மா பாப்பா கொச்சை கட்டி தேய்ச்சினா கொச்சை கட்டிட்டல தொத்தை ஹாப்பி. முடிஞ்ச அளவுக்கு கழிச்சாச்சு. பெரிய மரத்தை மட்டும் விட்டார். இந்த சின்ன மரத்தை இருக்குல்ல, இப்போ இதை வெட்டுறாரு. எல்லாத்தையுமே எடுத்து கிளைங்கெல்லாம் கழிச்சு இந்த பக்கம் வச்சாச்சு. சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் இப்படி வெட்டி போட்டாச்சு அரிக்காக சுடுதண்ணிக்கு. இந்த அம்மா இந்த கட்டை வெட்டிக்கின்னு இருக்கிறாரு. இந்த மாதிரி டெய்லி வேலை செஞ்சால் தன்னால் உடம்பு குறைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கட்டையை வெட்டி வச்சா, இந்த வரவெல்லாம் எடுத்து காய வச்சா வரது பனிக்காலம், கேஸில் சுத்தண்ணி வைக்க முடியல அரிக்கு. அதனால் இதை வெட்டி காய வச்சேன்னா அரிக்கு சுடுதண்ணிக்கு இது பண்ணலாம்ல, காய போடலாம்ல அடுப்பில்.
அதுக்காக மாங்குன்னு வெட்டிங்கிறேன். முன்னே வெட்டி குத்ததெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் எடுக்க முடியாது இப்போது. இதுக்கு மேலே நமக்குன்னு வெட்டி எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும். அதனால தான் வெட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் போர் போடுறவங்க வரல, இதுக்கப்புறம் தான் வருவாங்க. இப்பயே முடியல, இன்னும் வேலையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். என்ன சாமி சாப்பிட்றோம்? தனி சோறு. என்னென்ன? பிடிச்ச மஷ்ரூம், அப்புறம் பொட்டோல ஆலு. எனக்கு சொல்லிட்டேன் நான். சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் எனக்கு பிடிச்ச ஐட்டம். நாங்கள் இப்போ தாங்க சாப்பிட்றோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது. காலையில் 11 ஆக போகுது. இப்போ தான் சாப்பிட்றோம். கொஞ்சம் லேட்டாச்சு, வெளியே ஒரு ஆள் வந்திருந்தாங்க, அதுக்காக தான். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு வேறு போயிட்டு வரணும். நாளைக்கு வந்து வேலை இருக்குது, அதனால் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குது. பை. மாமா வந்து இப்போ தான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. மாமாக்காக என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஒடிசா ஸ்டைலில் தான் சமையல் சமைச்சிருக்கேன் அவங்களுக்காக. ஏன்னா பாவம் அவங்க அங்கேயும் இதை தான் சாப்பிட்றாங்க. பட் டைம் இல்லை, கொஞ்சம் நான் வெளியே வேறு போயிட்டு வந்தேன்னா அதனால் டைம் இல்லை. அதனால் அர்ஜென்ட்டுக்கு வந்து இதை சமைக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. மற்றபடி நாளைக்கு வந்து மஷ்ரூம் கேட்டிருக்காரு, மஷ்ரூம் தொக்கு பண்ணி கொடு அப்படின்ட்டு. அதெல்லாம் இதுக்கப்புறம். தமிழ்நாடு சமையல் வேணுமா ஒடிசா சமையல் வேணுமா? தமிழ்நாட்டு சமையல். ஏன் அங்கே நீங்கள் சமைச்சு சாப்பிடலையா தமிழ்நாட்டில் இருந்துங்கன்னு? அது செட் ஆகலை. தமிழ் பொண்ணு சமைச்சு கொடுத்தா தான் செட் ஆகும் இல்லை? சரி, ஓகே. இப்போ வந்து என்ன சமைச்சிருக்க மாமாக்காக அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சுண்டைக்காய் குழம்பு. இல்லை, வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். மதியத்துக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு. நம்ம செல்லக்குட்டி என்னன்னு தெரியலங்க, அங்கே பாருங்கள் ஒரே அழுகங்க. அழுதுட்டு குழந்தை தூங்குது. என்னன்னு கேட்டால் கூட வாயை திறக்கவே இல்லை. அவங்க அப்பாவை பார்த்த சந்தோஷமா என்னன்னு தெரியல. குழந்தை தூங்கிடுச்சு, அழுதுகிட்டே தூங்கிடுச்சு. ஏமாம்மா நீங்கள் தான் என்னவோ பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து அரிக்கி இன்றைக்கி பேக் வாங்கிட்டு வந்தாங்க, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேக் வாங்கிறதுக்காக தாங்க போயிருந்தேன். 350 ரூபா இந்த பேகு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் இந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டாருங்க. டியூஷனுக்கு போகிறது எல்லாத்தையுமே இந்த பேக்கில் வச்சுட்டாரு. இந்த பேக் வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் பிஞ்சிக்கிச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் வச்சாச்சு. நம்ம சார் வந்து சாப்பிட்றதுக்காக பெருக்கிறாரு. காலையில் வந்து ஹோட்டலில் போயிட்டு வாங்கிட்டு வந்தார். என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? என்னப்பா கஷ்டம்? சாமி ஏற்கனவே உங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் அப்புறம் என்னை வச்சு சிறப்பாக செஞ்சுடுவாங்க, சரிங்களா? உங்கள் தங்கச்சிங்க எல்லாரும் இப்படிலாம் பேசாதீங்க. சரி வாங்க சாப்பிட்லாம், அவ்வளோதாங்க. உங்கள் முகத்தை காட்டுங்க. இப்போ தாங்க சாமி கும்பிட்டு சந்தனம் வச்சுட்டு வந்தார். அவர் நெத்தியில் இருக்கா பாருங்களேன். அதான் இப்போ தொடச்சிட்டுனே. எல்லாம் தொடச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு போவாங்கன்னு பேர். இவர் அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு தொடச்சிட்டு வந்துடுவார் வச்சுட்டு. சரி, ஓகே வாங்க மாமா சாப்பிட்லாம். 2 பேரும் சாப்பாடு போட்டுட்டோங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம், நானும் மாமாவும். சாப்பிடுங்க மாமா. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள் மாமா. சொல்லுங்கள் மாமா. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியல. இவர் என்னன்னா சிரிக்கிறாரு, அவர் என்னன்னா அவன் என்னன்னா அழுவுறான். வாங்க ஃபேமிலி சாப்பிடுங்க எல்லாரும். உங்களுக்கு எல்லாரும் கொடுத்துட்டாருப்பா. நான் சாப்பிட்டுக்கிறேன். பொரியல் நல்லா இருக்கு. இதுல குழம்புல உப்பு இல்ல. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க உப்பு கறிக்கும்னாங்க. குழம்புல உப்பு இல்ல, லைட்டா கம்மியா இருக்கு. சரி, ஓகேங்க, நாங்கள் சாப்பிட்றோம். பை, எல்லோரும் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கதவு வாங்கி வச்சுருந்தோம்ல, அந்த கதவுக்கு வந்து வாசக்காலுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அண்ணா தான், ரிலேஷன் தான் இவங்க. நம்ம வந்து இந்த அளக்குறாங்க பார்த்திங்கன்னா, அந்த இடத்த தான், அந்த ஜன்னலை எடுத்துகிட்டு அந்த இடத்த தான் நம்ம வந்து வாசக்கால் வைக்க போகிறோம், கதவு வைக்க போகிறோம். அதனால தான் அந்த இடத்த வந்து அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த அண்ணா.
இன்றைக்கி வந்து நம்ம நல்லபடியாக வந்து வாசக்கால் செய்கிறதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு வாசக்கால் ஒரு ஜன்னல் மட்டும் செய்ய சொல்லியிருக்கோம் நம்ம. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்க பெட்ரூமில் இருக்க ஜன்னல் வந்து எப்படி இருக்குன்ற நிலமை உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து அதையும் சேர்த்தே சொல்லியாச்சு அவர்கிட்ட. இப்போது இங்கே மார்க்கிங் பண்ணுறாங்க பார்த்தியா, இது வந்து நம்ம பம்புக்கு வந்து வெளியே போகிறதுக்காக, பம்புக்கும் டாய்லெட்டுக்கும் வெளியே போகிறதுக்காக மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்படி வந்து கட் பண்ணி எடுக்கணும். செவுரை வந்து 2 பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம பம்புக்கு டாய்லெட்டுக்கு போகிறதுக்கான வழி வந்து இந்த பக்கம் நமக்கு கிடச்சிட்டோம். அதனால் வந்து இந்த இடத்த மார்க்கிங் பண்ணுறாங்க. இப்போ இந்த கட் பண்ணுற வேலையை எல்லாமே வந்து பம்போடைய வேலையை வந்து முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த வேலையை செய்ய முடியுமே. இப்போ மரம் வெட்டினது எல்லாத்தையுமே வந்து காய போடுறோம். இதை வந்து நம்ம காய போட்டுட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து காய வச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மரத்தை மட்டும் வெட்டினோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இருந்த அந்த ஒரு பெரிய மரத்தையும் இன்றைக்கி வெட்டிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களுக்கு அந்த மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கையோட அவங்க அந்த மரத்தையும் வெட்டிட்டாங்கன்னும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. சரி, மாமா சொன்னாங்க, போனால் போயிட்டு போட்டோம், விட்டுட்டு வேலையை பாரு நீனு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா நமக்கும் அது டாய்லெட் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல், போகிறதுக்கு வர்றதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் விட்டுடு அப்படின்ட்டு அவங்க சொன்னதுனால அதனால் அதை விட்டாச்சு. இதை வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இனி வர்றது குளிர் காலமாக, அதுக்காக அரிக்காக தண்ணி சூடு பண்ணக்குள்ள தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சமாக வந்து அந்த ஒரு மரத்தை வெட்டினது மட்டும், அந்த சின்ன மரத்தை வெட்டினதை மட்டும் நம்ம வந்து துண்டு போட்டு எல்லாத்தையும் வந்து மாமா வச்சுட்டாங்க. இதை எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டு அந்த வெட்டின மரத்தையும் துண்டு போட்டு தான் காய வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் இது காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பின்னாடி பக்கம் வந்து மேலே அடுக்கி விட்டுட்டோன்னா தம்பிக்கு தேவையானப்போ நம்ம தண்ணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சாயந்தரம் எடுத்ததுங்க. அரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தப்போ ரொம்ப மாமா டென்ஷனில் இருந்தாங்க, பம்பு போடுறவங்க வரலையே அப்படின்றதுக்காக. அப்போ வந்து ரோட்டில் நின்றுட்டு அப்பாவும் மகனும் 2 பேரும் ரொம்ப சிரிச்சு கொண்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஒரு 6:15 வரைக்கும் இங்கே 6:15 இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், 5:15 வரைக்குமே இங்கே 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பனி சுற்றி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நல்லாவே பனி இறங்குது. இப்போது நல்லாவே குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. 2 பேரும் நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமா அது வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதான்னு கற்றுனதுக்கப்புறம் 2 பேரும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு. இவ்வளோ தான். நல்லா இருக்கா வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு போர் போடுற வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.